ஒரு குழந்தை பிறந்த உடனே பதட்டம், அதுக்கடுத்து பயம் பயம் உருவாகுது. ரெண்டாவது மலர், தைரியத்தின் மலர், அறிவாற்றலின் மலர், அறிவின் மலர் மிமலஸ். டாக்டர் பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ற பிறகு ஒரு மனநிலை அவருக்கு உருவாகும். நம்ம அந்த குழந்தையும் பேட்சையும் ஒன்னா அப்படியே பார்த்துட்டு வரும். பதட்டம் உருவாயிடுச்சு, எனக்கான மலரை கண்டுபிடிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ நீங்க தேட வேண்டியது முதல்ல உங்களுடைய மனநிலையை கணிக்கிறது தான் முக்கியம். நீங்கள் யார், நீங்கள் எந்த தன்மையில இருக்கிறீங்க, 38ல எந்த தன்மையில இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்க போய் இதுல வந்து பெரிய ஆள் ஆகணும், நான் எக்ஸ்பர்ட் ஆகணும், என் பிரச்சனையை தீர்க்கணும், என்னோட நோயை தீர்க்கணும், நான் பணக்காரன் ஆகணும்லாம் இதெல்லாம் தராது. ஏமாந்துடாதீங்க, இது எதுவும் தராது. ஆனா கூர்ந்து கவனிச்சு ஒரு 6 மாசம் 10 மாசம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியும் எப்போ ஒரு அமைதியும் தைரியமும் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சோ, எப்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்டும் கான்சியஸ்னஸும் எல்லாத்துலயும் கான்சியஸ்னஸ் ஒருத்தனுக்கு தான் அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடும். இந்த 2 ரெமெடி மட்டுமே கூட போதும். இம்பேஷன்ஸ், மிமலஸ். டாக்டர் பேக் குழந்தை வந்தவனே பதட்டம் ஆயிடுச்சு, இரிட்டேஷன் ஆகுது. அதுக்கு இம்பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வர்றது இம்பேஷன்ஸ் டெண்டன்சி தான். அதுக்கடுத்து என்னடா நம்ம எல்லாமே தொப்புள் கொடியை கட் பண்ணும் போது என்னடா நம்ம எல்லாமே நம்ம பண்ண போலகுது, சாப்பிடுறது, சுவாசிக்கிறது எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இருக்குதுன்னு ஒரு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம். அதாவது அது வரைக்கும் கனெக்ஷன் இருந்தது அம்மாக்கும் குழந்தைக்கும், அங்க கனெக்ஷன் விட்டு போனவனே. இதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் என்னன்னா, டாக்டர் ஒரு குழந்தை வந்து ஒரு கூட்டத்துல போகுது, கை பிடிச்சிட்டு வருது அம்மா கிட்ட. திடீர்னு பார்த்தா கை காணும், அம்மா காணும். அப்போ அந்த இடத்துல தன் உடைமை, தன்னோட உடல், தன்னுடைய இருப்பு அங்க வந்து பிரச்சனை ஆகும் போது மிகப்பெரிய ஒரு பயம் உருவாகுது. அதாவது என்ன பயம்னா உலகியல் பயம். உலகியல் பயம் என்ன மறந்துடுறோம் நம்ம? நல்லா கவனிங்க, என்ன மறந்துடுறோம் அப்படின்னா, வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நம்ம அம்மா பெத்தாங்க, கஷ்டப்பட்டு பெத்தாங்கன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வயிற்றுக்குள்ள எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணல, அதுவா வளர்ந்தது. எந்த மாடோ எந்த விலங்கினமோ நான் கஷ்டப்பட்டு பெத்தேன் உன்ன அப்படின்னு சொல்றவே இல்லை. ஆனா நாம மட்டும் என்ன சொல்றோம்னா, நான் கஷ்டப்பட்டு பெத்தேன் வளர்த்தேன் அப்படிலாம் சொல்றோம். உள்ளுக்குள்ள இருந்து வந்த பிறகு இந்த இடத்துல அப்படியே மேல போங்க. இந்த இயற்கை நமக்கு உடம்பு கொடுத்துருக்குது, நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்குது, நமக்கு வந்து எல்லா ஞானத்தையும் கொடுத்து நம்மளை நம்பி அமைச்சிருக்குது. நம்ம வந்து இயற்கையின் கையை, பிரபஞ்சத்தை நம்பாம கையை விட்டதன் விளைவாக எல்லாத்துலயும் பயம். பயம் என்பது மிக முக்கியமானது. பயம் என்பது விலங்கினத்தன்மை. மனிதன் 6ஆம் அறிவு இருக்குது அப்படின்னா அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை நம்பக்கூடியவர்கள் எந்த பயத்துக்கு ஆட்பட முடியாது. ஏன் பயம் வருது அப்படின்னா, நான் நிரந்தரமற்றவன் அப்படின்ற தன்மையினாலதான் பயம் வருது. என் பொருள் வந்து போயிடுச்சுன்னா பயம் வருது, அதிகாரம் போயிடுச்சுன்னா பயம் வருது, டெய்லி வேலை இருந்தா பயம் வருது. இந்த இடத்துலதான் டாக்டர் பேட்ச் இம்பேஷன்ஸ்ல தன்னுடைய ரெமெடியை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்குமே, பெரிய வேலையா இருக்கு. இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது எடுபடுமா, இது வந்து சரியாகுமா, இது வந்து நான் கண்டுபிடிச்ச ரைட்டா, என்ன வந்து கிண்டல் பண்றாங்களா, நான் புதுசா சொல்லிருக்கேன் இது ரைட்டா சரியா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற பயம் எல்லாம் எனக்கு அவசியமற்றது. அந்த நிலைக்கு போறாரு, புதுசா கண்டுபிடிச்சுக்கிறாரு. இந்த சிஸ்டம் புதுசு பாருங்க. அந்த ரெமெடி, அந்த ஃப்ளோ வந்து அடுத்து அறிவு வந்துருது. அறிவு வந்துட்டா, ஒரு காலையில மழை பெய்யுது, மழை பெய்யும் போது குடம் எடுத்துக்கிட்டு வெளியே போறோம், கரண்ட் இல்ல, அப்படியே வழன்றது, அப்படியே சல்லுன்னு போச்சு காலு. நைட் எல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிக்கிறோம், ஐயோ முன்ன ஒரு நாள் நான் வந்து காலை வச்சு பார்த்தா அது பாம்பா இருந்துச்சே, இப்ப பாம்பா வந்துருவோம். நைட்டெல்லாம் வந்து தூக்கம் இல்லை, என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ. அது திரும்பி பார்த்தா 2 புள்ளி இருக்கிற மாதிரி வேற இருக்குது.
காலையில வெறுக்கலும் பதட்டம், பயம், பயங்கரமான பயம். போன அடுத்த நாள் காலைல போய் வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தா அது ஒரு பிளாஸ்டிக் பை. அப்போ அப்ப அறிவு பார்த்துருச்சு, பயம் போயிடுச்சு. எல்லாருமே போய் ஃபியர் 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 ஃபியர். அந்த மலர் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் ரெமெடி, தைரியத்தின் மலர் அப்படின்னா யாரா கொஸ்டின் கேட்டுருவாங்களோன்னு பயம், ஹைட்ல இருக்கிறத பார்த்தா பயம், நடக்கிறதுக்கு பயம், ஓடுறதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம், சிஸ்டம், அதாவது எல்லாவற்றையும் ஒரு பயம், வண்டி ஓட்டுறதுக்கு பயம், பப்ளிக் ஸ்பீக்கிங் பயம், எல்லா உலகியல் பயம் எல்லாம். இந்த மனிதர்கள் இந்த தன்மை, இந்த மலர் என்ன கொடுக்குதுன்னா, டேய் உன்னை நம்பி தானே நான் அமைச்சிருக்கேன், இந்த பிரபஞ்சம் சொல்லுது, இந்த மலரையும் சேர்த்து உனக்கு கொடுத்துக்கிறேன், உன்னை நம்பி அமைச்சுக்கிறேன்னு. என்ன நம்பாம இருக்கிறதுனாலதான் பயம் வருது. உலகத்துல இருக்கிறது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே, எல்லாமே மாறி இருக்கு தானே. நீ இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல உலகம் பொருட்கள், உடம்பு இருக்குதே, ஒரு செல்ல இருந்து இவ்வளவு பெரிய உடம்பு 70 கிலோ 80 கிலோன்னு இருந்துச்சே. உனக்கு இருக்கிற பொருளாதாரம் எல்லாமே நீ உருவாக்குறது தானே. எதை கண்டு பயக்கிற? கேள்வி, எதை கண்டு பயப்படுற? குழந்தை புதுசா பிறக்குது, புது இடம், புது சூழல், புது மனிதர்கள், புதுசா எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் ஒரு புதுசா ஒண்ணு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பயம் வருது. பயங்கரமான சென்சிட்டிவான ரெமெடி இது. டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா, பொட்டன்சியல செய்றீங்க, இந்த பொட்டன்சி 30 பொட்டன்சியே கிடையாது, ரெமெடியில பொட்டன்சி கிடையாது. மிக முக்கியமானது 38 மலர்களை. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற இந்த மலர்களை உங்களுக்கு கையாளுறது ஈஸி. மலர்களை எடுக்கிறோம், ஒரு பவுல்ல வைக்கிறோம், ப்ரிப்பேர் பண்றோம், பொட்டன்சைஸ் பண்றோம், அப்படின்லாம் இருக்குது ஹோமியோபதியில. இதுல மலர்ல எடுக்கிறோம், வைக்கிறோம், போறோம், வர்றோம். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, at present our knowledge of some of this point is sadly small. அவர் கண்டுபிடிக்கும் போது 1928ல இந்த நாலேஜ் இது என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியல, பட் we must do the best in our power. என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு, என்னுடைய ஆற்றலுக்கு நான் நல்லா பண்ணணும். we proceed great exit will came the task simpler. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாரு. நம்ம ப்ரொசீட் பண்ண இந்த மலர் என்ன தன்மையில இருக்கு, இந்த சிஸ்டம் என்ன தன்மையில இருக்குன்னு நமக்கு புரிய வரும். And earlier in the same passage he wrote, we have the much to discover, but we must not be afraid of the task. நிறைய விஷயங்கள் பண்ண போறோம், நாம எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. இங்க வந்துருச்சு மிமிலஸ் வந்துருச்சு எனக்கு. This is a picture map, probably the Nora Wicks. அது எக்ஸாக்ட் ஸ்பாட் 1928ல கண்டுபிடிச்சார். அதாவது மிமிலஸ் இம்பேஷன்ஸ் பக்கத்துல லிவர் அஸ்க் பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காரு மிமிலஸ். ஏன்னா பெரிய வேலை பண்ண போறோம், மீதி இருக்கிற 36 கண்டுபிடிக்க போறாரு. மிமிலஸ் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு தெரியாது இன்னும் 36 கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு, மொத்தம் 38 வரப்போகுதுன்னு. அப்புறம் எசன்ஸ் ப்ரிப்பரேஷன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றவர் எப்படி இருக்கணும், மலர் மருத்துவத்தை, அதாவது மலர் தீர்வுகளை கொடுக்கக்கூடியவர், மலரை, இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற மலரை கொடுக்கிறவரை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுல there is much to learn. கேதரிங், நிறைய பூ எடுக்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்ப் எடுக்கிறோம், நிறைய கிறிஸ்டல்லாம் போடுறீங்க, கோள்கள் இணையெல்லாம் பாக்குறீங்க, டைமை பாக்குறீங்க, சூரிய ஒளியை பாக்குறீங்க, எல்லாம் முக்கியம் கிடையாது. இது எதுவுமே முக்கியம் கிடையாது. மருந்தை தயாரிக்கிறவுடைய மனநிலை, அவன் தெய்வீகமா இதை தயாரிக்கிறானா, எதிர்க்கு உட்கார்ந்து இருக்கிற மனிதரை தெய்வமா பாக்குறானா, ஞானியா பாக்குறானா, அவனுக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மையை பாக்குறானா, அவனுக்கு ஏதோ ஒரு அவசரம் இருக்குது, தற்காலிகமானதுன்னு பாக்குறானா, அவன் பாக்கெட்டை பாக்குறானா, அவனோட மூளையை பாக்குறானான்னு பாருன்ற. யாரெல்லாம் ஃப்ளவர் ரெமடிய, அதாவது 15 ரெமடி கொடுக்கறது, பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வாங்குறது அப்படின்னா, அவன் கொடுக்கிற ரெமடி ஹீலிங் ப்ராப்பர்ட்டியில கண்டிப்பா வித்தியாசப்படும். மலர் தீர்வுகளை பொறுத்தவரையில், மலர் மருந்துகளை, மலர் அறிவை பொறுத்தவரையில்
யார் எந்த தெய்வீக தன்மையோடு ஒட்டி இருக்கிறாரோ அதை பொறுத்து ரெமெடி வேலை செய்யும். தப்பா பயன்படுத்திட்டே இருந்தா நல்ல விளைவுகளை தந்துகிட்டே வரும், ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல நிறைய பேர் பார்த்துட்டேன். இத சொல்லியிருக்காரு பாருங்க, the mental attitude of the physician which should be one wholehearted devotion to the work in hand in the cause of humanity. மனித குலத்திற்கு தெய்வீக தன்மை வாய்ந்த மனித குலத்திற்கு தெய்வத்தன்மை இருக்கிற இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தை தீர்வை திறக்கக்கூடியதாக இந்த மலர் தீர்வை தயாரிப்பவர்கள் இருக்க வேண்டும், கொடுப்பவர்கள் இருக்க வேண்டும். ஏனோ தானன்னு இருக்கக்கூடாது, தெய்வமா பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற முழு தன்மையை பாருங்க அப்படின்றது. பார்த்து இது தற்காலிகமானது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி பயத்தை போக்குங்கள். ரெமெடி கொடுக்கறதே 10 ரெமெடி கொடுத்தா அவனே பயந்துருவான். நாம சொல்லியிருக்கிறது 3 ரெமெடி, 2 ரெமெடி, 1 ரெமெடி, இல்லாட்டி அதிகபட்சம் 5 ரெமெடிக்குள்ள இருக்கணும். ஏன் இந்த தளத்தில் அதிகப்படியான ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நாம கன்சல்டேஷன் பண்றது இல்லை, நாம சொல்லி கொடுத்துட்டு வரோம், நாம இருப்பதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரோம். எதிர்க்கு இருக்கிறவங்க எல்லாமே சமநிலையில இருக்கிற தெய்வீக தன்மை வாய்ந்தவர்கள். அப்போ இதுதான் வந்து மிமுலஸ் சொல்லக்கூடிய பாடம். இதுலதான் மிமுலஸ்ல தான் இவர் டாக்டர் பேட்ச் சொல்றாரு, உங்களுடைய மனநிலையை பொறுத்து உங்களுடைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி மாறும். அப்போ பிளாங்கா, அமைதியா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சைலண்டா 0 ஸ்டேட்ல இருந்து உங்களுடைய மனதை உள்ள நுழைக்காம உங்களுடைய அறிவு கான்சியஸ்னஸையும் உள்ளுணர்வையும், உள்ளுணர்வின் மலர் வந்து இம்பேஷன்ஸ், கான்சியஸ் மலர் வந்து மிமுலஸ். நான் யார் என்று அறியாம இருக்கிறதுனால பயம் வருது, நான் வந்த வேலை என்னன்னு தெரியறதுனால பயம் வருது. அதிகமான பிராணாற்றலை வைத்துக் கொண்டிருக்கிற மலர், ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மலர் இது. மிமுலஸ் என்ன அப்படின்னா எக்ஸாஷன், அதாவது வேலை செஞ்சு பயந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுது, டயர்ட் ஆயிடுவாங்க இந்த மக்கள், எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க, நர்வஸ் ஆவாங்க, தூக்கம் இருக்காது, நாய்ஸ் சத்தம் கேட்டா பிடிக்காது, மற்றவங்க பேசினா பிடிக்காது, யாருன்னா கேள்வி கேட்டு போறாங்களான்னு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் தனியா இருக்கிறதுக்கு வருவாங்க, ஏன்னா பயத்தை போக்குறதுக்கு தனியா இருக்கிறதுக்கு வருவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்காங்க, தே ஆர் ஆஃபன் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பிரிச்சுவலிசம். இந்த பயத்துல அதிகமா இருக்கிறவங்க ஏன் எனக்கு பயம் வருதுன்னு கேள்வி கேட்டு, நான் ஏன் பதட்டமானு கேள்வி கேட்டு போய் ஞானம் அடைகிறவனுக்கு ஏன் நான் பதட்டமா இருக்கிறேன்னே வாழ்க்கை ஃபுல்லா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா இம்பேஷன்ஸ் ஞானத்தை கொடுக்கும். ஏன் எனக்கு பயம் இருக்குன்னு கேள்வி கேட்டுனே இருந்தீங்கன்னா மிமுலஸ் ஞானத்தை கொடுக்கும். இந்த ரெமெடி முக்கியமான ரெமெடி என்னன்னா, இது மீடியம் டைப் டு டென் டு பி மீடியம் டைப். மீடியம்னா சேனல், பிரபஞ்சத்தினுடைய சேனல்ல ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி உயர்ந்த ஆன்மாக்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய டேட்டாவை, அவங்களுடைய அறிவு எடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டார் டாக்டர் பேட்ச். ஸ்பிரிச்சுவலிசம், அதாவது தெய்வீகத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. த எக்ஸாஷன் பிசிக்கல் காசு, அதாவது உலகியல் சம்பந்தப்பட்ட எல்லா பயமும், நோய் வந்துருச்சு, அதிகமான ஜுரம் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எதை பார்த்தாலும் பயம் வருது, நோயாளியை பார்த்துட்டு வந்தா நமக்கு பயம் வருது, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டா ஒரு பயம், வண்டி எடுக்க பயம் வருது, உங்களுடைய ஹெல்த்தை பத்தி பயம், வெல்த்தை பத்தி பயம். இது ஏன் வந்து பயம் போனோம்னா, நாலேஜ் அண்ட் ட்ரூத். எப்போ பயம் போகும் அப்படின்னா, certainly knowledge truth will remove from your minds all fears. knowledge of truth, உண்மையை பற்றிய தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் போயிடும். யாருக்கெல்லாம் இந்த ரெமெடி தேவைப்படுதுன்னா, எதை பார்த்தாலும் பயம், வண்டி ஓட்டுறது பயம், அதுக்கப்புறம் புதுசா பாக்குறவங்களை பார்த்தா பயம், பேசுறதுக்கு பயம், எதுக்குமே ஓவர் ரியாக்ட் பண்றது, ஃப்ரீயா பேச முடியல, நாயை பார்த்தா பயம், நேத்து வந்து நாயை நான் துரத்திட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ரோடை பார்த்தா பயம். அதுக்கப்புறம் கரேஜ்னா என்னன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் இல்ல, அதாவது தைரியம் என்பது பயம் இல்லாத தன்மையில பயமா சரியா ஹேண்டில் பண்ண, சரியா பார்த்துட்டீங்க பயம்.
பயத்தை சரியா பார்த்துட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி என்னை நான் விலக்கி பார்க்க இந்த ரெமெடி ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தனியா இருக்கிறதுக்கு பயம், நாய்ஸ் கட்ட பயம். இவங்க வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் என்வாயர்மெண்ட், சூழல். அதாவது இம்பேஷன்ஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் செல்ஃப், அதாவது உள்ளுக்குள்ள நடக்கிறத பார்த்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஆனா இவங்க வெளியில இருக்கிறத பார்த்து பயங்கர சென்சிட்டிவா இருப்பாங்க. ரொம்ப அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. இவங்க யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, முரண்களை விரும்ப மாட்டாங்க. கார் டிரைவிங்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கார்ல போக மாட்டாங்க. காரணமான ஒரு பயம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே உலகத்துல மிக பயம் தரக்கூடியது இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சு. நாம நினைக்கிறத விட யதார்த்தம் பயமற்றதாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான இவங்க வந்து அந்த பயத்தை ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பயந்தனே, அப்படி பயந்தனே, இப்படி பயந்தனே நினைச்சிட்டே இருப்பாங்க. அதனால என்ன ஆனா உள்ளா இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்புறம் முக்கியமா 2 பயம் இருக்கு. என்னன்னா வாழ்க்கை பற்றி பயம், வாழ்க்கையில நோயை பற்றி பயம், பிரச்சனையை பற்றி பயம், இறப்பை பற்றி பயம். இருக்கிறதுல மோசமான இறப்பை பத்தி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருது. இன்னும் ஒரு பயம் என்னன்னா கற்பனையா நினைச்சுக்கிட்டு இது 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 வருங்காலத்துல இது நடந்துருமான்னு பயம். கற்பனையான பயம் இல்ல, வருங்காலத்துல காரணத்தோடு இது நடந்துருமான்னு ஒரு பயம், பயப்படுது. அதுக்கடுத்து ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர். ஆங்ஸைட்டினா அதாவது பதட்டமும் பயமும் எப்பயுமே ஒருங்கிணைந்து தான் வரும். முதல்ல பதட்டம் உருவான அடுத்த நிமிஷம் பயம் உருவாயிடும். அதனாலதான் பிறந்தவனே அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பயம் உருவாகுது. அதே மாதிரி குழந்தைங்க காரணம் இல்லாம அழுதுனே இருந்துச்சுன்னா மிமுலஸ் கொடுத்தா சரியாயிடும். என்னுடைய சுமை, வாழ்க்கை சுமையை பற்றிய பயம் நிறைய. இவங்களுக்கு வந்து இயல்பாவே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய இருக்கும், அதான் லாஃபிங் டெண்டன்சி நிறைய இருக்கும். இந்த காலத்துல இஎம்ஐ பத்தி பயம், லோனை பத்தி பயம், ஸ்விபில் ஸ்கோரை பத்தி பயம், இதெல்லாம் கூட இது வந்து 40 வயசு 35 வயசு இந்த 45 வயசு இருக்கலாம் இந்த டெண்டன்சி நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பயந்து அதிலே பிக்ஸேட், அதாவது தேக்கமுற்று இருக்கு. இவங்களுக்கு பயப்படுறதுனால எப்படியுமே பயப்படுறவங்க வெளியே போய் அதை இருட்டுல தான் உட்காந்துக்குவாங்க, மூடின்னு உட்காந்துக்குவாங்க, கதை மூடின்னு உட்காந்துக்குவாங்க. இவங்க வந்து வெளியே போய் நல்ல சுவாசம் இழுத்து விட்டாங்கன்னா பயம் வந்து தெளிவாகும். ஆக்சிஜன் கண்டென்ட் ரொம்ப குறைவா இருக்கும் பயத்தின் காரணமாக. உண்மையில உலகத்துல எதுவுமே பெருசா பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இவங்க பாத்தீங்கன்னா அமைதியான மனிதர்கள், பட் மனதுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எதையுமே ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க, பயத்தை கூட அலோவ் பண்ணி அப்படியே பயந்துக்கிட்டே இருப்பாங்க உள்ள. ஒரு பெரிய ஜுரத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு இந்த மனநிலை உருவாகுன்றாங்க பயம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன் இந்த பயம் உருவாகுது அப்படின்னா ஓவர் பவர்ட் பை ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு கணவன் வந்து மனைவியை ரொம்ப அதாவது எதுக்கெடுத்தாலும் டாமினேட் பண்ணிட்டே இருக்காருன்னா இவங்களுக்கு ஃப்ரீயா இந்த டெண்டன்சி, மிமுலஸோடைய ரெமெடி தேவைப்படுற டெண்டன்சி வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, பையன் வந்து சரியா படிக்கல, பையன் எதுவுமே உதவலன்னும் போது அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தினால இது எதை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு பயம் உருவாகுது. இந்த 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 விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பயம் என்பது அன்நேச்சுரல், இயற்கைக்கு முரணானது. யாரெல்லாம் பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கை இல்லையோ, தான் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு பயம் இருக்கும். டெய்லி ஆக்டிவிட்டி புதுசா செய்யறது, நோய் வந்த பிறகு, இறப்பு வந்த பிறகு, இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை, உலகமே நிலையற்ற தன்மை என்பது ஏற்றுக்கொள்ளாதனால வரக்கூடிய பயம். என் உடம்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் மாறிடுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால ஒரு பயம். ஆக்சிடென்ட் ஆகி கால் பிராக்சர் ஆயிடுச்சு, அதுல இருந்து ஒரு பயம். அப்போ இயற்கையில எல்லாமே சரி செய்யக்கூடியது, எல்லாமே மாறக்கூடியது, எல்லாமே நிரந்தரமானது. நான் நிரந்தரமானவன், the self is always available அப்படின்னீங்கன்னா இதுதான் வந்து மிமுலஸ் அறிவின் மலர் சொல்லும். இந்த அறிவின் மலர்ன்றத எப்படின்றத நீங்க அந்த செடியை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இது எங்க வளரும் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து இந்த மிமுலஸ் அப்படியே பாருங்க,
ரொம்ப அற்புதம். இருக்கிறதுல 38ல ரிஸ்க்ல எப்பயுமே இருக்கிற மலர் தான். டியூப்லர் ஃபார்ம் இருக்கும், டியூபா இருக்கும். 1912ல நார்த் அமெரிக்கால இருந்து வந்தது. நேரடியா நம்ம பார்த்திருக்கோம் அது. இது வந்து தண்ணிக்குள்ள இருந்து தண்ணியிலே இருக்கும். பாதி தண்ணியில இருக்கும். அதாவது பாதினா ஓடை உள்ள இருக்கும். எங்கெல்லாம் வளரும்னா 1928ல தான் கண்டுபிடிக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் நான் வாழ்வேன். தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிறது. பிரைட் எல்லோ கலரு, ரெட் டாட் இருக்கும். சின்ன சின்ன ரெட் டாட், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரீம் சைட்ல ஓடை ஓரமா இருக்கக்கூடியது, ஆத்து ஓரமா இருக்கக்கூடியது, சேறு சகதியா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது, ரிவர் அஸ்க்ல பீக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது. இந்த இந்த வந்து கிளியர் வாட்டர்ல, தூய்மையான வாட்டர்ல தான் வளரும். தூய்மையான வாட்டர்ல இப்போ வந்து ரொம்ப ரேரா இருக்கு, கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வளரக்கூடிய மலர் இது. ரிவர் பேங்க்ல இருக்கக்கூடியது, எப்பயுமே டேஞ்சர்ல இருக்கக்கூடியது, ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மலர். தண்ணியில இருந்து வெளியே வந்து வளரக்கூடியது. தண்ணியில இருந்து வெளியே வந்து நான் பார்த்துடுறேன், வாழ்க்கையை நான் பார்த்துடுறேன். வாழ்க்கை எனக்கு கொடுத்த, இறைவன் கொடுத்த வாழ்க்கை, இறைவன் என்னை பார்த்துக்குவான், நானும் அவனோட சேர்த்து பார்த்துக்கிறேன், நான் வந்து என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன், நான் படைக்கிறேன்னு சொல்லக்கூடிய மலர். பயங்கரமா ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறது. தண்ணி, அதாவது வீலுக்கு நடுவுல வந்து ஓடிட்டே இருக்கிற வீல் பயங்கர வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிற பக்கத்துல வந்து வளரக்கூடியது, சத்தத்தோடயே வளரக்கூடியது. ஆனா இந்த மனிதர்கள் சத்தத்தை விரும்ப மாட்டாங்க, ரிஸ்கோட வளரக்கூடியது, எல்லாத்தையும் ரிஸ்க் எடுப்பாங்க. அதே மாதிரி ரூட், அதாவது தண்டு பாத்தீங்கன்னா, தண்டு உடஞ்சி தண்ணிக்குள்ள போச்சுன்னா கூட தண்டு அப்படியே டில்ட் ஆகி மேல, மலர் மட்டும் மேல வந்து நின்னு அப்படியே ஃப்ளோட் ஆகி போயிட்டே இருக்கும். அது இன்னொன்னு என்னன்னா, சின்ன சின்ன டைனி சீட்ஸ், சின்ன சின்ன சீடு இருக்கிறது, அப்படியே உதிர்ந்து தண்ணிக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருந்து அது அப்படியே வந்து ஜெர்மினேட் ஆகும். அதாவது அது வந்து பிடிச்சிட்டு அது வளர ஆரம்பிக்கும். ரொம்ப லைம்ஸ்டோன் ஏரியால வளரக்கூடியது. தண்ணிக்குள்ள போயிடும், உள்ள போயிடும், வெளியே இருக்கும், தண்ணிக்குள்ள விளையாடின்னு இருக்கும். இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, எதெல்லாம் நம்மளால ஆழத்தை கணிக்க முடியாதோ, எதெல்லாம் வந்து ரொம்ப அபாயகரமா இருக்குதோ, எதெல்லாம் வந்து புதிரா இருக்குதோ, அதெல்லாம் தண்ணிக்குள்ளதான் இருக்குது. மிமுலஸும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஹரிசாண்டலா இருக்கும், பயங்கர தைரியம், எதையும் பார்த்துடலான்னு. அப்புறம் இது பேர் மங்கி ஃபிளவர்ன்றாங்க. இதுக்கு வந்து மிமுலஸ் கிட்டாட்டஸ் பேர். மிமுலஸ்னா மிமிக்ரை அப்படின்னுவாங்க. மிமிக்ரைனா இந்த ரெமெடி வந்து சிரிப்பின் மலர், ஜோக்கரின் மலர், வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக கடத்தக்கூடிய மலர். கிட்டாட்டஸ் அப்படின்னா ரெட் கலர் டாட் இருக்குன்னு அர்த்தம். லிட்டில் ஆக்டர்னு சொல்றாங்க. இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு சிரிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்னாங்க. அதாவது என்னுடைய பயத்தை பார்த்து நான் சிரித்தல், உள்ள தேனீக்கள் உள்ள டியூப் மாதிரி இருக்குது அந்த மலர், அதுக்குள்ள போய் ஃபுல்லா மகரந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணுது. இந்த செடியில இல்லாம இன்னொரு செடியில போயிட்டு இனப்பெருக்கத்தை பண்ணுது. ஸ்ப்ரிங் சீசன்ல பயங்கர ஃபாஸ்டா வளரக்கூடியது. இந்த மலர் வந்து வாழ்க்கையை நம்புங்கள்னு சொல்லுது, பயத்துக்கு இடம் இல்லை. இந்த பேட்ச் சொல்றாரு, பயத்துக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லைன்றாரு. சின்ன சீடு 1/2 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்கும். தண்ணியிலே ஃப்ளோட் ஆகி அப்படியே ஃபுல்லா தண்ணி, அதாவது ஃபுல் ஆறுல தண்ணியில இருக்க மேல மேல சின்ன 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 ஃப்ளோட்டிங்ல இருக்கும். போய் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல போய் நின்று அப்படியே ஜெர்மினேட் ஆகும், அதாவது செடியா வளரும். அதே மாதிரி அந்த உடைஞ்ச தண்டுகள் அங்கேயும் இங்கேயும் அதாவது பாறையில இடிபட்டு, மில்லில் அடிபட்டு, அங்கங்க உடஞ்சிருந்தா கூட அந்த உடஞ்ச இடத்துல இருந்து ரூட் வரும். அதுதான் அந்த ரூட் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ரூட். அந்த உடஞ்ச இடத்துல இருந்து ரூட் ஆகி பிடிச்சிக்கும். எல்லா வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும் நான் வாழ்வேன், எனக்கு இந்த பிரபஞ்சம் கூட இருக்கு, என் இறைவன் கூட இருக்கிறான், என்னை காப்பாத்துவான்னு சொல்லக்கூடியது இந்த மலர். ஏன்னா அறிவு வந்துருச்சுன்னா, அறிவை அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் தைரியமா இருக்கலாம் அப்படின்னு. ஆட்டம் சீசன்ல நிறைய இருக்கும். வின்டர் ஃப்ளட்ல பயங்கரமா சத்தம் இருக்கிற மில்லு பக்கத்துல வளரும்.
பயங்கரமா ஃபாஸ்டா போற தண்ணியில வளரும். தண்ணிக்குள்ள போய் மூச்சை புடிச்சுக்கிட்டு அப்படியே நின்று ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி அங்கிருந்து விதையில இருந்து வேர் விட்டு வளரும், தண்டும் வளரும். தண்ணிக்குள்ளேயே நின்றுக்கிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். யாரெல்லாம் வாசி யோகம் பண்றாங்க, தம்பனம் கும்பகம் ரேசங்கள்லாம் பண்ணி எனக்கு எந்த ஞானமும் கிடைக்கலன்னா ஒன்லி மிமுலஸ் மட்டும் ஒரு 6 மாசம் எடுத்துட்டு பயிற்சி பண்ணீங்கன்னா ஞானம் கிடைக்கும். 150 வகையான ஸ்பீஷிஸ்ல இருந்து, அதாவது 150 வகையான வகைகள்ல இருந்து இது கண்டுபிடிச்சிருக்காரு மிமலஸ் கிட்டாட்டஸ். இது பேர் மஸ்க் ஃபிளவர் பேர். மஸ்க்னா ஸ்மெல்லு வரும், பக்கத்துல நல்ல சுகந்தம் ஸ்மெல் வரும். ஆனா இப்போ மக்கள் க்ளோஸா, அதாவது அந்த இடத்துல அந்த மலரை கண்காணிச்சு என்ன சொல்றாங்கன்னா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அந்த ஸ்மெல்ல போயிடுச்சுன்றாங்க. ஏன்னா பொல்யூஷன் அதிகமானதுனால அந்த ஸ்மெல்ல விட்டுருச்சா. அவ்வளவு இன்டெலிஜென்ட், இது இன்டெலிஜென்ட் ஃபிளவர் அது. அதுக்கப்புறம் காப்பர், அதிகமான காப்பர். எப்படி மூளை மூளை செல்களை இயக்க செய்யறதுக்கு சல்பர் இம்பேஷன்ஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி காப்பர் தான் மென்டல் பேலன்ஸ் சொல்லக்கூடிய மூளைக்கு காப்பர் தேவைப்படும். காப்பர் நிறைய இருக்கிற இடத்துல இது வளருது. இது காப்பரத்துல காப்பர் அதிகமா இது இதனுடைய மலர்ல தன்மையில இருக்குது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் மைண்ட் கொடுக்கக்கூடியது இது. கலிபோர்னியால காப்பர் மைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மைன்ஸ் பக்கத்துல நிறைய வளர்ந்துருக்குது. சோடியம் குளோரைடும் அதுல இருக்குது. அந்த லீவ்ஸ் எல்லாம் கசப்பு தன்மை அதிகமா இருக்குது. எப்பயுமே ஏதானா நடக்கட்டும், எவ்வளவு டேஞ்சர்னா வரட்டும், எவ்வளவு ரிஸ்க்னா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு நம்ம வளரக்கூடியது தான். யாருக்கெல்லாம் உச்சபட்ச பயம் வாழ்க்கை மீது, பொருட்கள் மீது, மனிதர்கள் மீது, அன்றாட நடைமுறை மீது, புதிய விஷயத்தை துவங்குவதல் மீது யாருன்னா கேள்வி கேட்டாலும் பயம், உலகத்தை பார்த்துதான் பயம். உலக விஷயங்கள்ல இருந்து பயத்தை அதை பார்க்காம, உலகத்துல இதெல்லாம் நீங்களாம் இருப்பீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. என்ன, உலகத்திலிருந்து விடுபட்டு, நல்லா பாருங்க, உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு, உலக பயத்திலிருந்து விடுபட்டு, அறிவாக நான் நிற்றல் மிமலஸ். அறிவோடு நான் நிற்றல் மிமலஸ். பேரறிவோடு நான் நிற்றல். என்னை அந்த பேரறிவு படைத்து இருக்கிறது, அதோடு நான் நிற்பேன் அப்படின்றது. எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறது இதுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய முழு அந்த மலருடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எபிலிட்டி டு சேஞ்ச், வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து மாற்றம் தான் பயத்தை தருது. நான் மாற முடியல, பேட்டர்ன், பழக்கம், அந்த பழக்கத்தை உடைச்சு நான் மாற முடியலன்றதுதான் பயத்தை தருது. அப்புறம் ஃபிளட் ஆஃப் ஃபீலிங், அதாவது பயங்கரமான உணர்வு. என்ன உணர்வுனா, தன்னம்பிக்கையும் உறுதித்தன்மையும் உங்களுக்கு கொடுக்கிற உணர்வு இது தரும். இந்த சின்ன பசங்க பயங்கர சென்சிட்டிவா இருப்பாங்க அந்த தன்மையை வளர்க்கறதுக்கு. செல்ஃப் அசர்ட்டிவ், எல்லாத்தையும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றது, தைரியமா இருக்கிறது. ஒரு பாத்திரத்துல போட்டு இந்த மலர்கள்லாம் எடுத்து போட்டு நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா அவ்வளவு தெய்வீக தன்மையா இருக்கணும் அப்படின்றாங்க. பர்சனல் பிரேவ், தைரியம். பியூர் சென்சிட்டிவிட்டி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த கலப்பும் இல்லாமல் தெய்வீகத்தை, உணர்வு நிலையை, சித்தர்களுடைய ஸ்பரிசத்தை, உயர்ந்த ஆன்மாவுடைய ஸ்பரிசத்தை, அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை பியூரா தெரிஞ்சுக்கிறது தான். பிராணசக்தி என்பது பிராண ஆற்றலை அதிகமா உற்பத்தி பண்றது. உடலுக்குள்ள பிராண ஆற்றல் அதிகப்பட நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகுவது. கொரோனா பீரியட்ல இந்த ரெமெடி மட்டும் கொடுத்து ஏகப்பட்ட பேரை மீட்டோம். ஆக்சிஜன் அதிகமா கொடுப்போம் தன்மை இது. மற்றவர்கள் பயத்திலிருந்து நான் மீண்டதால் மற்றவர்கள் மீது பயத்தில் இருப்பவர்களை பார்த்து நான் கரிசனமோடு நான் என்னை அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல். தைரியத்தை பார்த்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவப்படுறேன்னு சொல்றது. வாழ்க்கையில இந்த செட்பேக்ஸ் சொல்லக்கூடிய தோல்விகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாவற்றையும் திறந்த மனதோடு பார்த்தல், வாழ்க்கையை திறந்த மனதோடு பார்த்தல், எல்லா அனுபவத்துக்கும் தயாராக இருத்தல்,
இறப்பு என்பது ஒரு கடன், ஒரு பாதை, அடுத்த நிலைக்கு ஒரு பாதை என்று உணர்ந்து கொள்ளுதல், மாறாத உண்மையை நேசித்தல், என்னுடைய பலவீனத்தையும் பலமாக பார்த்தல், அதே மாதிரி உலக விஷயங்கள்ல உலக பயத்திலிருந்து விடுபடுதல். இந்த பயம் ஒண்ணும் இல்லை. இந்த பொருளாதார மாற்றமும் உடல் மாற்றமும் ஆரோக்கிய மாற்றமும் தேவையானதான்னு விடுவித்து தானாக இருத்தல், வித்ரா ஃப்ரம் த வேர்ல்டு, இயற்கையை நம்புதல், இதெல்லாம் தான் இந்த மலரின் தன்மை. மிமுலஸ் என்பது ஒரு ஒரு சாதாரண மலர் இல்ல. எப்படி இம்பேஷன்ஸ் மிக நெருக்கமாக மனதோடும் உடலோடும் உறவாடி அந்த உடலையும் மனதையும் வென்றார்கள்னா அதை புரிந்து கொண்டு அதன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்திருந்து அதை இசைவாக மாற்றினார்களோ, அதே மாதிரி உலகத்தோடு இசைவாக வாழ்வதற்கு, அதாவது என்னோடு இசைவாகவும் உலகத்தோடு இசைவாகவும் இருப்பதற்கு மிமுலஸ், என்னோட இசைவாக இருப்பதற்கு இம்பேஷன்ஸ், உலகத்தோடு இசைவாக இருப்பது மிமுலஸ். உலக ஓட்டத்தோடு இல்லாமல் பிரபஞ்ச ஓட்டத்தோடு இருப்பது இம்பேஷன்ஸ். உலக பயத்தை வென்று நானாக உலகத்தில் வாழ்வது மிமுலஸ். அதனாலதான் அறிவின் மலர், அறிவாற்றலின் மலர், கான்சியஸ்னஸின் மலர், பிரபஞ்ச இணைப்பின் மலர், தெய்வீகத்தின் மலர். மஞ்சள் நிறன்றது தெய்வம். பாத்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் மூளையினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவது. அதுல டாட்டு, அதாவது அந்த வீரியத்தன்மை, அதாவது இன்டெலிஜென்ஸ்ல பயங்கர இன்டெலிஜென்ட். ஏன் தண்ணிக்குள்ள போனாலும் நான் வளருவேன், இடிச்சு அடிபட்டாலும் நான் வளருவேன், எங்க இருந்தாலும் வேறு விடுவேன், எங்க இருந்தாலும் நான் வாழ்வேன், எந்த தன்மையிலும் நான் அடாப்டபிலிட்டி, எந்த தன்மையிலும் வாழ்வேன்றதுதான் அந்த மிமுலஸினுடைய தன்மை.